இந்த தடவையும் வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைனான்ஸ் பேங்க்ரப்ட் ஆகிடுச்சா, பியூஎஸ்டி காணாமல் போயிடுச்சா, என் காசெல்லாம் போயிடுமா, நிறைய பேர் பயந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஏதோ தானோ இது சும்மா ஏதோ ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இல்லாமல் இன்டெப்த்தாக போயிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல என்ன இஷ்யூ ஆச்சு இப்போ அப்படின்னா, பியூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியூஎஸ்டின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா பைனான்ஸ் யூஎஸ்டி, அதாவது பைனான்ஸுடைய யுனைடெட் ஸ்டேட் டாலர், அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின். யூஎஸ்டிடி எப்படி இருக்கோ ஒரு ஸ்டேபிள் காயின். ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்னென்னு முதல்ல பேசிக்காக தெரியணும். ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி காயின். ஓகேவா? அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி காயின் எப்படி உருவாக்குவாங்கன்னா, உண்மையான ஒரு அமெரிக்கன் டாலரை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசர்வாக வச்சுட்டு அப்போ தான் ஒரு டோக்கனை மின்ட் பண்ணணும். அதாவது என்கிட்ட உண்மையான கேஷ் ஒரு டாலரை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ஒரு டோக்கனை வாங்க முடியும். அப்போது இவங்க புது டோக்கன் மின்ட் பண்ணணுன்னா எவ்வளோ டோக்கன் மின்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவு கேஷாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசர்வாக வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி பைனான்ஸ் நெட் பேலன்ஸில் ஒரு $10 பில்லியன் காமிக்குதுன்னா, $10 பில்லியன் கேஷ் ரிசர்வ் அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதாவது அந்த ஒரு அவங்க வச்சு அவங்க ஒரு இடம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் அந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டேபிள் காயின். ஓகேவா? சரி, இப்போ இந்த பியூஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த பியூஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் யூஎஸ்டி தான். ஆனால் இது பைனான்ஸுடைய காயினே கிடையாது. என்னடா சொல்கிற, இது பைனான்ஸ் காயின்லாம் இப்போ எதுக்குடா பைனான்ஸ்னு பேருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முதல்ல பியூஎஸ்டி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பியூஎஸ்டின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். A Binance branded stable coin issued by paxos trust company. மறுபடியும் படிக்கிறேன். பைனான்ஸ் பிராண்டட், பேரு தான் பைனான்ஸ், ஆனால் அந்த டோக்கனோடைய உரிமையாளர் மின்ட் பண்ணுற தைரியம், அந்த சக்தி, பவர் எல்லாமே இருக்கிற ஒரே ஆள் பாக்ஸோஸ். பேரு தான் பைனான்ஸே தவிர பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த காயினுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா, இந்த மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி, மாப்பிள்ளை இந்த பாக்ஸஸ் கம்பெனி தான், அவர் போட்டிருக்க சட்டை மட்டும்தான் பைனான்ஸோடது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இது. இந்த பைனான்ஸ் காயின், இந்த யூஎஸ்டி காயினுங்கிறது என்ன அப்படின்னா, சீசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கம்பெனிக்கு, அதாவது அவரோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் வேணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால ஸ்டேபிள் காயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெகுலேட்டட் ஒரு அத்தாரிட்டி பாடி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸாஸுங்கிற கம்பெனி கிட்ட போயிட்டு முதல்ல சீசர் பைனான்ஸ் கம்பெனி கேட்டிருக்கு, என்னென்னா எனக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் வேணும், செஞ்சு தரீங்களான்னு. அவங்களும் ஓகேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின் செஞ்சு தராங்க. அந்த ஸ்டேபிள் காயின் செய்கிற உரிமை, பவர் எல்லாமே பாக்ஸாஸ் கிட்ட தான் இருக்குது. அதோட பிராண்டு மட்டும்தான், பேர் மட்டும்தான் பைனான்ஸ் ஸ்டேபிள் காயின் வச்சுக்கணுமே தவிர, இது எவ்வளோ காயின் மின்ட் பண்ணுறாங்க, இதோட அந்த மின்டிங் பவரு, அந்த பேர்ன் பண்ணுற பவர் எல்லாமே பாக்ஸாஸ் கிட்ட தான் உரிமையாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த உரிமை எல்லாம் இப்போ பாக்ஸாஸ் கிட்ட இருக்குது, நம்ம தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன இஷ்யூ ஆச்சு இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிச்சு. இந்த பைனான்ஸ் யூஸ் காயினுக்கும் பைனான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. பைனான்ஸுங்கிறது பிராண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்களே தவிர மற்றபடி பைனான்ஸ் காயினுக்கும் இதுக்கும் அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து பாக்ஸஸுங்கிற கம்பெனி லிஸ்ட் பண்ண ஒரு ஸ்டேபிள் காயின். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல எஸ்இசி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, பாக்ஸஸ் கம்பெனி மேலே முதல்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. என்ன கேஸ்னால், நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டேபிள் காயின் மின்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் டாலர் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணுன்னு, அது வைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டே பண்ணாமல் நீங்கள் காயினை மின்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்இசி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது யார் மேலே, பாக்ஸஸ் மேலே. நல்லா கேளுங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க.
எஸ்இசி கேஸ் போடுறது பாக்ஸாஸ் கம்பெனி மேலே, பைனான்ஸ் மேலே கிடையாது. ஃபட்டை கிளப்பாதீங்க. இப்போ அவங்க கேஸ் போட்டிருக்கிறது பாக்ஸாஸுங்கிற கம்பெனி மேலே, பைனான்ஸ் பியூஎஸ்டிங்கிற டோக்கன் மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் பேரில் பைனான்ஸ் வருதுங்கிறதுக்காக பைனான்ஸில் அவங்க எந்த கேஸும் போடலை. ஓகே, இது ஒன்று ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஷ்யூ ஆகினதுக்கப்புறம் கொஞ்சம் அலாசி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜாக ஒன்று மூவ் ஆகுது. என்ன மூவ் ஆகுதுன்னா, பாக்ஸாஸ் கம்பெனி, அதாவது இந்த பியூஎஸ்டி செஞ்சாங்களே பாக்ஸாஸ், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் நாங்கள் புது பியூஎஸ்டி காயின் செய்ய மாட்டோம், இதுக்கப்புறம் பியூஎஸ்டி காயின் புதுசாக இந்த கம்பெனிக்கிட்ட இருந்து வராது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, பாக்ஸாஸ் வில் ஹால்ட் மின்டிங் நியூ பியூஎஸ்டி ஸ்டேபிள் காயின் ஸ்டார்டிங் February 21. நல்லா கேளுங்க, February 21க்கு அப்புறம் ஒரு புது பியூஎஸ்டி காயின் கூட இந்த கம்பெனி செய்யாது. நான் தான் அப்பயே சொன்னல, பாக்ஸாஸ் கம்பெனி தான் பியூஎஸ்டியை உருவாக்குறதுக்கும் அந்த பேர்ன் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன் அதை பண்ண மாட்டோம்னா, இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்இசியும் என்ஒய்டிஎஃப்எஸ் நியூயார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் புது டோக்கனை மின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி எஸ்இசி வந்து இது ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாக்ஸாஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கணும். இப்போ பாக்ஸாஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து புது காயின் இனி செய்ய மாட்டோம். அதே சமயத்தில் நாங்கள் பைனான்ஸ் கூட எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறோம். இனிமேல் பியூஎஸ்டி பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் எங்களுக்கும் உள்ள பார்ட்னர்ஷிப் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸாஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பைனான்ஸ் அதை நம்ம சீசடு ஒரு நியூஸ் கூட சொல்லல. அதில் இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் எதுவுமே சொல்லல. பாக்ஸாஸாக தான் வெளியே விலகுறாங்க. ஒன்று. இப்போ பாக்ஸாஸ் என்ன பண்ணுறாங்க, நல்லா கேளுங்க. பாக்ஸாஸ் வில் அலோவ் கஸ்டமர்ஸ் டு ரீடீம் பியூஎஸ்டி ஃபார் யூஎஸ்டி ஆர் கன்வெர்ட் தர் பியூஎஸ்டி டு யூஎஸ்டிபி. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பியூஎஸ்டி வச்சுருந்தா அதை நாங்கள் உண்மையான அமெரிக்கன் டாலராகவோ இல்லைனா பாக்ஸாஸ் கம்பெனிக்காரங்க இன்னொரு ஸ்டேபிள் காயின் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் யூஎஸ்டிபி, இதுவாக கூட நாங்கள் மாற்றி தருவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா கேளுங்க, பாக்ஸாஸ் கம்பெனிக்காரங்க 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று, உங்கள் கையில் இருக்க பியூஎஸ்டியை அமெரிக்கன் டாலராக மாற்றிக்கலாம், இல்லைனா அந்த பியூஎஸ்டியை இன்னொரு ஸ்டேபிள் காயின் அவங்க வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் யூஎஸ்டிபியாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்ஸாஸ் கம்பெனிக்காரங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நமக்கு தெரியுது அவங்க வந்து பயந்து ஓடலை, ஏமாத்தலை. பியூஎஸ்டிங்கிற காயினில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேஸ் தான் போட்டிருக்காங்க, கன்ஃபார்ம்லாம் பண்ணல, கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த வித்தியாசமே தெரில. கேஸு ஃபைல் பண்ணுறதுக்கும் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, எனக்கு இவன் மேலே டவுட்டாக இருக்குது, தப்பு பண்ணியிருக்கான்னு தோணுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல். அது இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நல்லவனா கெட்டவனான்னு. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு, உங்ககிட்ட பியூஎஸ்டி இருக்கா, நீ பயப்படுறியா, என்கிட்ட வா, நான் உனக்கு திருப்பி டாலராகவே கொடுத்துட்றேன், அந்த பியூஎஸ்டி வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட டாலராகவே கொடுத்துட்றேன்னு தைரியமாக பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ நாள் வரைக்கும் தெரியுமா நீங்கள் பியூஎஸ்டி வாங்கிக்கலாம், அடுத்த வருஷம் February 2024, இன்னும் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்கள் பைனான்ஸ் ஸ்டேபிள் காயினை கொடுத்து யூஎஸ் டாலராக வாங்கிட்டு வரலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயம்லாம் புரிஞ்சிருச்சு. முதல்ல எஸ்இசிக்காரன் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கான். எஸ்இசிக்காரன் பாக்ஸாஸ் மேலே தான் கேஸ் போட்டிருக்கான், பைனான்ஸ் மேலே கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, இந்த எஸ்இசியும் அப்புறம் இந்த என்ஒய்டிஎஃப்எஸும் சேர்ந்து நீங்கள் புது காயினை மின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து புது காயின்ஸை மின்ட் பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா உங்கள் பியூஎஸ்டி கொடுங்க, நான் உங்களுக்கு ஒன்று யூஎஸ்டியாக தந்துடுறேன், இல்லை யூஎஸ்டிபியாக உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து இவ்வளோ தான், பாக்ஸாஸ் தரப்பில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் பாக்ஸாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வேணும் அப்படின்னா நாங்கள் இந்த கோர்ட்டில் போயிட்டு நிரூபிப்போம், நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லி எஸ்இசி எதிர்த்து நாங்கள் நிரூபிப்போம்னு பாக்ஸாஸ் கம்பெனிக்காரங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கோர்ட்டில் வந்துட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸாஸ் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இதுக்கு சீசர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் தானே பியூஎஸ்டி
இது அவர்தால அது பண்ண சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, BUSD இஸ் issued அண்ட் redeemed by paxos, ஆல் ஃபண்ட்ஸ் ஆர் சேஃபு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, BUSDங்கிற காயின் என்னது கிடையாது, பேர் தான் என்னது, நான் தான் அந்த காயினை செய்ய சொன்னேன். ஆனால் அந்த காயின் செய்கிற பவரும் அந்த தகுதியும் இருக்கிற ஒரே ஆள் paxos அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புது காயினை செய்யக்கூடாதுன்னு SEC அதாவது NYDFS வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் புது காயின் உருவாக்கக்கூடாதுன்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு விதிமுறை போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதனால் BUSD மார்க்கெட் கேப்பு கொஞ்ச நாளில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்ஸாஸு இந்த BUSDவை USDயாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிற நியூஸும் சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க ஏமாற்றிட்டு போகலான்னு தெரியுது. ஏன்னா ஏமாத்துறவனா இருந்தால் நான் திருப்பி காசு கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்லணும். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீ வாடா காசு மாற்றிக்கடா, நீ உங்கள்கிட்ட 1000 BUSD இருக்கா, எங்கிட்ட வா, நான் $1000 உங்கள் கைக்கு கேஷாக தரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா ரிசர்வும் பேங்க்கில் ஆடிட் பண்ணி ரெடியாக தான் இருந்திருக்கு பாக்ஸஸ் கிட்ட. SEC ஏதோ டவுட் பண்ணி போட்டிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ஓகேவா, அதே சமயத்தில் சீசர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியாது, பிகாஸ் நான் சட்டத்தில் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாரு, BUSD வந்து ரொம்ப கோர்ட்டாலலாம் ரொம்ப இந்த மாதிரி சிக்கல் கொடுத்தாங்கன்னா கிரிப்டோட ஃபியூச்சரில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ஸ்டேபிள் காயின், இது பக்காவாக இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து பாக்ஸஸ் ரெகுலேட் பண்ணியிருந்தாங்க, இப்போது பாக்ஸஸ் வெளியே போயிருக்காங்களே தவிர அந்த காயின் ஃபேக் இல்லை, பாக்ஸஸ் ரிலேஷன்ஷிப் தான் கட் ஆச்சு, அதுக்குன்னு இந்த காயின் வேஸ்ட்டாக இல்லை. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இதோட முடிஞ்சுங்க. சீசர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த BUSD காயினை வந்து கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பைனான்ஸ் சீசரு கொஞ்ச நாளைக்கு நீங்களே BUSD விட்டு விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பைனான்ஸ் ஓனர் சீசர்டே என்ன சொல்கிறாரு, அவரோட BUSD காயினுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் விலகி இருங்க, ஏன்னா இந்த இஷ்யூ கொஞ்சம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே இந்த BUSD காயினை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றுறதுக்கு ஒரு எஃபர்ட் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, அவர் தான் இங்கே சொல்கிறார், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் கழித்து நம்மளே நம்மளோட BUSD காயினை இன்னும் ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த BUSD காயின் உண்மையாகவே நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பாக்ஸஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு BUSDன்னு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் காமிக்கும். வியூ ரிப்போர்ட்ஸ் அழுத்திட்டு கீழே பார்த்தீங்கன்னா YBUSD பேக்டு பை டாலர்ஸு டிரான்ஸ்பரண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டு அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 2019 இது, அப்புறம் 2021, 22, 23 எல்லாத்தோட ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ ஃபட்டு கிளப்பி ரொம்ப இது பண்ணாதீங்க. ரெண்டாவது, பைனான்ஸு பேங்க்ரப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. பைனான்ஸ் பேங்க்ரப்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் தான் சொன்னேன்ல, BUSD காயினுக்கும் பைனான்ஸுக்குமே சம்மந்தம் இல்லைன்ட்டேன். அப்போ எப்படிங்க பைனான்ஸ் பேங்க்ரப்ட் ஆகும்? கண்டமேனிக்கு அவங்க வளர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் வச்சுருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மெர்க்கிள் ஹேஷ் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சொந்தமாக நீங்கள் கையால் வெரிஃபை பண்ணலான்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? சிம்பிள், ஃபட்டை ரொம்ப கலப்பாதீங்க. அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள், என்கிட்ட இந்தந்த காயின்ஸு இந்தந்த குவான்டிட்டியில் இருக்குது, நாங்கள் எல்லாத்தோட ரேஷியோவும் பாருங்கள், கஸ்டமர் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை விட ஒரு 0.1% மேலே வச்சுருக்காரு பைனான்ஸு. அந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் இப்போ வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஓகேவா, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ பைனான்ஸ் வந்து பேங்க்ரப்டில் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பைனான்ஸ் US டாலர் காணாமல் போனால் கூட பைனான்ஸ்க்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா பைனான்ஸ் US டாலரோட ஓனர் யார்? பாக்ஸாஸ், பைனான்ஸ் கிடையாது. பேர் தான் BUSD, அதோட உண்மையான ஓனர் பாக்ஸாஸ். எந்த பிரச்சனை வந்தாலும் பாக்ஸாஸ்க்கு தான் வருமே தவிர பைனான்ஸ்க்கு வராது.
ஓகேவா? ஸோ இந்த ஃபட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்க பைனான்ஸை தாராளமா ட்ரஸ்ட் பண்ணலாம். அதாவது நான் சொல்றது எல்லாமே இப்போ என் கண்ணுக்கு தெரியிற டேட்டா வச்சு சொல்றேன். நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். பட் என் கண்ணுக்கு தெரியிற டேட்டா வச்சு நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எஸ்இசி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் புது பிஎஸ்டி காயினை மின்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பாக்ஸோஸு பைனான்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க. பைனான்ஸ் அதுக்கு திருப்பி ட்வீட் போடுறாரு. ட்வீட் போட்டதுக்கப்புறம் பைனான்ஸ் காயினை நம்ம போய் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பியூஎஸ்டியை சொந்த யூஎஸ் டாலராக மாற்றிக்கலாம். அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. எங்ககிட்ட அதை ரீடீம் பண்ணுறதுக்கான கேஷும் இருக்குன்னு தைரியமாக சொல்கிறாங்க. ஸோ அதிலே தெரியுது அவங்க ஜென்யூனாக தான் இருக்காங்க. அடுத்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பரன்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம். ஸோ பைனான்ஸ் பேங்க்ரப்ட் ஆச்சா? இல்லை. பிகாஸ் ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வுடைய மெர்க்கல் ஹேஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. மெர்க்கல் ரூட்டோடைய இது கொடுத்துருக்காங்க. மெர்க்கல் ரூட்டோடைய ஹேஷு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்தே தெரியுது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரஸ்டபிள் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டேன் இந்த பியூஎஸ்டி இஷ்யூ பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேடிங் சிக்னலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஐடியா ஏர்ட்ராப்ஸ் இதெல்லாம் ஏ டு செட் ஸ்க்ராட்ச்லேருந்து பர்சனலாக ஒன்றா கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.